ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசிக்கான விஷயம்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணோம். ஸோ என்னென்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம், MySQL டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அப்புறமேட்டுக்கா PHP எப்படி வந்து பாத் செட் பண்ணோம் பார்த்தோம். அப்புறம் கம்போசர் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாத் செட் பண்ணோம். ஸோ இதெல்லாமே பேசிக் திங்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணக்குள்ளே எனக்கு வந்து எக்கச்சக்க எரர்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அந்த சுச்சுவேஷனில் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே வந்து ஐ பட்டன் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஜஸ்ட் 13 MB ஃபைல் தான் இது. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஹெச்டி டாக்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ பேக்கேஜ் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விடுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பேக்கேஜ்டோன்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்கேஜான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும், பேக்கேஜோட பேக்கேஜ் டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ண போகிறோம். இதோட நேம் வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு localhost /by நேம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பப்ளிக் ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்போசர் வந்து இதுமாரி காட்டும். ஸோ எல்லாமே வந்து டிக் இருக்குது, கம்போசர் மட்டும் டிக் வரலை. ஏன்? ஸோ நம்ம செக் பண்ணணும். இதுக்குள்ளே போங்க, போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கம்போசர் அப்டேட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ கம்போசர் வந்து அப்டேட் ஆகும். required could not be solved to install setup பேக்கேஜ்னு வருது, ஒரு எரர் காட்டுது. ஸோ பிஹெச்பியில் வந்து இன்டெல்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ நம்ம எதுவும் இல்லை. ஸோ சர்வர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ php.ini ஒரு ஃபைல் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணணும் இந்த எக்ஸ்டென்ஷனை, வேறு எதுவும் இல்லை. இனிட் எக்ஸ்டென்ஷனை ஓகே இங்கே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இனிட்டல் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். எதுவுமே இல்லை, இந்த செமிகோலனை எடுத்துகிட்டு சேவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சேவ் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சேம் அகெயின் கம்போசர் அப்டேட்னு கொடுங்க. ஓகே, எபிகோ இப்போ வந்து நமக்கு வந்து எடுத்துச்சு, கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிடும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அப்புறம் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு கூட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பெகஸ்டோ பேக்கேஜ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்ததில் இப்போ பாருங்கள் எல்லா மாடியூல்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ கம்போசரும் கரெக்டாக இருக்குது பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் வந்து அப்ளிகேஷன் நேம் வந்து நீங்கள் வந்து உங்களோட நேம் போட்டுக்கலாம். அப்ளிகேஷன் நேம் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் யூஆர்எல் கேட்கும். நம்ம லோக்கலில் ரெடி பண்ணுறதுனால லோக்கலோட யூஆர்எல் வந்திருக்கு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் கரன்சி, அது வந்து 2 கரன்சி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. வேணும்னா நம்ம கரன்சி வந்து ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் ஜோன் கொடுக்கணும். டைம் ஜோன் வந்து இந்தியா மால்தீவ்ஸ்னு கொடுத்துங்க. ஸோ அது வந்து நம்மளோட டைம் ஜோன் நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ அந்த டைம் ஜோன் வந்து சூஸ் பண்ணிங்க அதில். ஸோ இந்தியா மால்தீவ்ஸ்னு இருக்கும் அதில். ஓகே, அந்த டைம் ஜோன் வைக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் இங்கிலீஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ MySQL யூஸ் பண்ணால் MySQL, ஸோ என்ன டேட்டாபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கனெக்ஷன் பண்ணணும். ஸோ நான் வந்து MySQL யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து MySQL வந்து டேட்டாபேஸ் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேப்பில் போய்ட்டு நம்ம வந்து Bagistoனே சொல்லிவிட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் டேட்டாபேஸ் நேமை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு டேட்டாபேஸ் நேமில் வந்து அதை பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து எதுவும் இல்லை. ஸோ நான் பாஸ்வேர்டு வந்து போடலை. ஸோ ஆனால் அந்த ஃபீல்டு வந்து ரெக்வயர்டுன்னு காமிக்கும். திருப்பியும் கண்டினியூ கொடுத்தா அது வந்து பாஸ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ பண்ணிட்டு ஸ்டார்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க. ஸோ இந்த ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகாதவங்களுக்கு வந்து நான் ஆல்டர்னேட் வே வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கும் கூட இன்ஸ்டால் ஆகலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ இன்ஸ்டால் ஆகாதவங்க ஆல்டர்னேட் வே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே இல்லை, நம்ம எல்லாமே வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் பண்ண போகிறோம். இந்த விஷயத்தை எல்லாமே. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பியும் நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிடுங்க. ஓகே, கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு PHP ஆர்டிசன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ்லாம் வரும், Bagistoவோட கீவேர்ட்ஸ். ஸோ ஓகேவா, இதை வச்சுட்டு நம்ம வந்து Bagisto இன்ஸ்டால்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் பேக்கேஜ் எல்லாமே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு பாருங்கள் Bagisto இன்ஸ்டால்னு சொல்லிவிட்டு. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பியும் நம்ம வந்து PHP ஆர்டிசன் Bagisto இன்ஸ்டால்னு சொல்லிவிட்டு அதை டைப் பண்ணிங்கன்னா, என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து டேட்டாவை வந்து எடுத்து அதே வந்து டேபிள் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே அதே பண்ணி கொடுத்துரும், நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாமே அதுவே பண்ணிவிட்டோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும். ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் 0 கொடுங்க. ஸோ எல்லா பேக்கேஜும் மூவ் பண்ணுவா கேட்கும். ஸோ நீங்கள் வந்து 0 கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. நம்மளோட அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கும், அட்மினோட URLம் வந்திருக்கும். கீழே பார்த்தீங்களா உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அங்கே admin@example.com, admin 123 தான் பாஸ்வேர்டு. ஓகேவா, ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம் அட்மின் பேஜுக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து அட்மின் பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி அந்த URL போட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் மாடியூல்ஸ் வந்து எப்படி நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம், உங்களுக்கு ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறது, அப்புறமேட்டுக்கா எப்படி ஒரு பிக்சர் போடுறது, எப்படி ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அட்மின் பேஜை வந்து விசிட் பண்ணி பார்ப்போம். அட்மின் பேஜ் அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஏபிகோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்துச்சு, அதாவது ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. இதுதான் டிஃபால்ட் பேஜ் அதில் கொடுக்குறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற. இப்போ பாருங்கள், சைன்இன் சைன் அப்லாம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே வந்து அசைன் ஆகிருக்கும் அதுலேயே. இப்போ வந்து நம்ம அட்மின் பேஜை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு எதுவுமே இல்லை, ஸ்லாஷ்க்கு அப்புறம் அட்மின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அட்மின் ஒரு லாகின் வரும். அதில் அவங்க கொடுத்த க்ரெடென்ஷியல் போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கணும். ஸோ அட்மின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் admin@example.com நெக்ஸ்ட்டு admin 123ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, லோடிங். ஸோ அவ்வளோதான், இதான் அட்மின் பேஜ். இதில் தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஒரு ப்ராடக்ட்டை வந்து போடுறதுலேருந்து, அதுக்கு SKU க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறமேட்டுக்கா அது பிக்சர், அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் இங்கே தான் போடுவீங்க. தீமும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமேட்டுக்கா SEOவும் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே நீங்கள் வந்து இங்கேயே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் இருக்காது. இதிலே வந்து நம்ம கரன்சி மாற்றிக்கலாம், நம்ம தேவையான கரன்சி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேணுமா வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.